ஆண்டு திருவிழா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பெயரில் கலையரங்கம் திருவிழா நம்ம பள்ளியினுடைய ஆண்டு விழா. இந்த முப்பெரு விழாவை தலைமை தாங்கி நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினையும் ஏற்றிருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் சுசிலா மூர்த்தி அவர்களே, நம்முடைய ஒன்றிய கவுன்சிலர் மரியாதைக்குரிய தோழர் ரவிக்குமார் அவர்களே, நம்முடைய ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் KMS சிவகுமார் அவர்களே, மாவட்ட கவுன்சிலர் ராமஜெயம் அவர்களே, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவரும் அதே போல ஒன்றிய கவுன்சிலரும் துணை தலைவரும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கவுன்சிலர்கள் எல்லாம் இணைந்து செயல்படும் பொழுது அந்த கிராமம் மிகச்சிறப்பான பலனை அடையும். நேரத்தில் பதிவு செய்கிறது. ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை குறைவா இருக்கும், கேள்விகள் குறைவா இருக்கும். ஆக அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை இந்த நேரத்திலே பதிவு செய்கின்றேன். அதே போல தம்பி பழனிராஜ் அவர்களுக்கும், சரவணன் அவர்களுக்கும், ஜெகதீசன் அவர்களுக்கும், முத்து அவர்களுக்கும், தங்கவேலன் அவர்களுக்கும் நான் ரொம்ப நேரம் பேச முடியாது. பெற்றோர்கள்லாம் வந்திருக்கிறீங்களா, நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்கன்னு தெரியும். எங்க பேச்சை கேட்கறதுக்கு வரல. எப்ப நம்ம பிள்ளைங்க ஆடுவாங்க, ஆடி முடிச்சு உடனே வீட்டுக்கு போகணுன்ற மனசாட்சியோட வந்திருக்கீங்க. நான் அதிகமா பேசினா என்ன சொல்லுவீங்க, இது எங்களுக்கு தெரியவே தெரியாது, இந்த மாதிரி பேசுறது வரதுன்னா நாங்க வந்தே இருக்க மாட்டோம்னு சொல்லுவீங்க இல்லையா? சிரிக்கிறப்ப தெரியுது ஆமான்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வீட்டுல சமையல் பண்ணணும், அது முக்கியமான வேலை. அதை விட முக்கியமான வேலை, பெண்கள் எல்லாம் சாயங்காலத்துல வீட்டை விட்டு வெளியே வராங்கன்னா ரொம்ப 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 கருணை உள்ளத்தோடு வராங்க. ஏன்னா அந்த டிவியில சினிமா சீரியல் எல்லாம் போயிடும். அந்த சினிமா சீரியல் போயிடுச்சுன்னா அது வாழ்க்கையில மறுபடியும் பார்க்கவே முடியாது. இந்த காலத்துல எல்லாம் மாறி போச்சு, எதை வேணா எப்ப வேணா பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு அம்மாவை கூப்பிட்டுருக்குறாங்க, ஒரு ரூம்ல நல்ல சாப்பாடு குடி தண்ணீர் எல்லாம் வச்சிருக்காங்க, ஒரு ரூம்ல டிவி மட்டும் வச்சிருக்கிறாங்க. அந்த அம்மாவை கேட்டாங்க, நீ சாப்பாடு இருக்கிற ரூம்ல தங்குறியா, டிவி இருக்கிற ரூம்ல தங்குறியான்னு கேட்டாங்க. 3 நாள் சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் டிவி இல்லாம சீரியல் பார்க்காம தூங்கவே மாட்டேன்னு இருக்காங்க. ஆனா அந்த சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்றாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு புல்லரிச்சு போகுது, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகுது. என்ன கருத்துக்கள்? மாமியாரை வீட்டை விட்டு துரத்துவது எப்படி, நாத்தனாரை எந்தவித பணமும் கொடுக்காம கல்யாணம் பண்ணி வெளியே அனுப்புறது எப்படி, வீட்டுக்காரரை உதைப்பது எப்படி, இப்படி நல்ல கருத்துக்களை சொல்றாங்க. அதை பார்க்கிறப்போ எங்களுக்கு கூட அந்த நிலைமைதான், உங்களுக்கு மட்டும் நினைக்காதீங்க, எல்லாருக்குமே அந்த நிலைமைதான். சாப்பாடு போட்டு இருந்தா கூட நீ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சீரியல் முடிஞ்ச பிறகு நான் சாப்பாடு போடுறேன், இப்போ போட முடியாது அப்படின்ற சூழ்நிலை. ஆக அதையெல்லாம் மறந்து நீங்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள். ஏனென்றால் உங்கள் குழந்தைகளுடைய கல்வி முக்கியம். அந்த கல்வி அவர்கள் அழகாக பெற வேண்டும். இங்கே ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் கூடியிருக்கின்றார்கள். அவர்களையும் பார்த்து எந்த அளவுக்கு என்னுடைய குழந்தைகள் கல்வி வளம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை கேட்டறிந்து செல்வதற்காகவும் தங்களுடைய குழந்தைகளுடைய ஆடல் பாடல்களை ரசிப்பதற்காகவும் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இன்றைக்கு இந்த நிகழ்வு இங்கே நடைபெறுகிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். ஏன் தனியார் பள்ளிகள் மட்டும்தான் ஆண்டு விழா கொண்டாட வேண்டுமா, அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா கொண்டாடக்கூடாதா என்ற எண்ணத்தை மனதிலே பதிய வைத்து முதலமைச்சரிடம் சென்று இந்த ஆண்டு தமிழகத்திலே உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் நிச்சயமாக ஆண்டு விழா கொண்டாட வேண்டும். அரசு பள்ளியிலே இருக்கக்கூடிய மாணவியர்களும் ஆசிரியர்களும் அந்த சந்தோஷத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தின்பால் முதலமைச்சரிடம் இந்த தகவலை சொல்லி 14 கோடி ரூபாய்
தமிழகம் முழுமையிலும் 14 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இன்று தமிழகம் முழுமையிலும் இன்று அரசு பள்ளிகளிலே இந்த ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படுகின்றது. இன்று காலை கூட மாதரப்பாக்கம் பள்ளியிலே ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அதே போல இன்று இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு கவரப்பேட்டை எலாவூர் பகுதிகள் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கின்றோம். ஆக இந்த அரசு தமிழக முதல்வராக இருந்தாலும் சரி, பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, நிறைவான கல்வியினை கொடுக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கின்றார். திறமைகள் தேவை. நாளைக்கு அவர் அந்த பொறியியல் தேர்வு அது மட்டுமல்ல, படித்து விட்டால் மட்டும் போதுமா? வேலை வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? ஆக அந்த கல்வியை இந்த நேரத்திலே இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய பெரிய செல்வம் எது என்றால் கல்வி செல்வம். அந்த கல்வி செல்வத்தை இந்த குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கிறப்போ அவங்க வாழ்க்கையிலே உச்சத்திற்கு அடைவார்கள். அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கல்வி என்பது வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, வேந்தர்தம் கொள்ளத்தான் முடியாது, கொடுக்க கொடுக்க நிறைவுடைய குறையாது, கல்வருக்கோ எளிது கல்வருக்கோ வரிது, காவலுக்கோ எளிது, கல்வி எனும் கோயில். ஆக அந்த கல்வி எனும் கோயிலை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கள். அவர்களே அங்க தெய்வமாகி விடுவார்கள். இயேசு போய் கும்பிடுவானா, பிள்ளையார போய் கும்பிடுவானா, வெங்கடாஜலபதியை போய் கும்பிடுவானா? உன்னுடைய கல்வி என்னும் தெய்வத்தை கும்பிடுங்கள். அந்த கல்வியை உங்கள் குழந்தைக்கு கொடுங்கள். அவர்கள் வெற்றியாளர்களாக வருகிறார்கள். நாளைக்கு அவங்கள பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த சந்தோஷம் மனதிலே கிடைக்கும். இருந்தாலும் சரி, சாலை வசதிகளாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது நம்முடைய சிறுவிழான்பேட்டை, பாத்தபாளையம், முருகராஜ கண்டிகை, அப்படியே ஐயர் கண்டிகை போய் பாலவாக்கம் வழியா ஆரணிக்கு அந்த பஸ் போகணுன்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அதன் அடிப்படையில் அந்த பேருந்தை இயக்கினோம். அதையும் ஒரு 6-7 கிலோமீட்டர் நானே இயக்கினேன். ஆக சொல்வதை செய்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள், செய்யக்கூடியதை மட்டும் சொல்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். அதனால்தான் என்னை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் நிறைவாக எங்களது பணியை அஜய் கோகுல் ஜீவித் குமார் அடுத்ததாக